ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ 360. இன்றைக்கி நாங்கள் ஆட்டோட தலையை வச்சு தான் ஒரு குழம்பு வச்ச போகிறோம். அதோட ஒரு சூப்பும் செஞ்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதலாக இப்போ தான் எங்களோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனி வர ஒவ்வொரு புதிய ரெசிபிஸ் எல்லாம் அவங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்களும் ஆட்டுக்கறி சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஆட்டோட மூளை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வேஸ்ட்டான பக்கம் தான் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இது வந்து ஆட்டோட பல், கண் இதெல்லாம் நாங்கள் எடுத்து வேறையாக வச்சிடணும். இப்போ நான் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிறேன் இந்த கறி செய்கிறதுக்காக வேண்டி. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. அடுத்தது இதுக்கு ஒரு வெங்காயம், கொஞ்சம் வெள்ளை பூடுகளை நான் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி இதோட சேர்த்து கொண்டுக்கிறேன். அடுத்தது தக்காளி. இப்போ இது நான் விறகு அடுப்பில் தான் சமைச்சு எடுக்கிறேன். உண்மையிலே சூப்பராக இருக்கும். விறகு அடுப்பில் செஞ்சு பாருங்கள் நீங்களும். ஆட்டுக்கறி இப்படி தான் செய்கிறது. பாருங்கள், சூப்பரான ஒரு குழம்பு எங்களுக்கு ரெடி ஆகிக்குது. இது வந்து இடியாப்பம், பிட்டு, அடுத்தது சோறு இப்படி எல்லாத்துக்குமே உண்மைக்கும் செட் ஆகும். நல்லாவே இருக்கும். அடுத்தது சூப் செய்கிற அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நான் 2-3 கறி துண்டுகளை கழுவி எடுத்துக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், பார்லி, உப்பு, தண்ணி இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு வெங்காயம், வெள்ளைப்பூடு, கடலை இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா ப்ரெஷர் குக்கரில் தான் நான் இன்றைக்கி வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், இது நல்லா வெந்திக்குது. இந்த டைமில் நாங்கள் இதுக்கு மரக்கறி சேர்த்துக்கொள்ளணும். நான் இதுக்கு கிழங்கு, அடுத்தது போஞ்சி, லீக்ஸ், கேரட் இதெல்லாம் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விரும்பின மரக்கறி எல்லாம் நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இது கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மரக்கறி வேகிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் இதை இன்னும் வேக வச்சு எடுப்போம். இப்போ இதில் மரக்கறியும் வேக வைக்க போக்கில் வந்து நாங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கொள்வோம். இப்போது எங்களோட சூப் வந்து நல்லா வெந்து சூப்பராக வந்துக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.